பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, இங்க ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல என்ன நடக்குதுன்னு கோபி உன்கிட்ட சொன்னானா? அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ராதிகா கிட்ட கேட்கவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க ஈஸ்வரி வந்துட்டு அங்க ரெஸ்டாரண்ட்ல கோபி பாக்கியாவ பார்த்து அப்படி ரசிச்சுட்டு இருந்தான். பாக்கியா பண்றதெல்லாம் பார்த்து அவ்வளோ வியப்பா பார்த்துட்டு இருந்தான். பாக்கியா வந்துட்டு அந்த அளவுக்கு வேலை செய்யறத பார்த்துட்டு கோபி ரொம்பவே வியந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், இங்க ராதிகாக்கு ஒரு சைடு கோவமாகுது. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்துட்டு பாக்கியாக்கு ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா கோபி நிப்பான். கோபி வந்துட்டு இப்பலாம் உன்ன விட பாக்கியாவ தான் ரொம்ப புடிச்சிருக்கு. பார்த்தல்ல, நீ மட்டும் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் பார்த்திருந்த அப்படின்னா, கோபி அந்த அளவுக்கு பாக்கியாவ ஏதாவது பண்ணணுமே சொல்ட்டு, பாக்கியாக்காக ஓடி ஓடி போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம, அவனே வந்துட்டு அந்த ஆர்டர்லாம் சமைச்சு குடுத்தான் பாக்கியாக்கு. "பார்த்துக்கோ, எங்க குடும்பம் வந்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு. நீயும் தான் வந்தியே. நீ வந்ததுலேருந்து கோபிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ளயே வந்து நெறைய பிரச்சனை வந்தது. நீ ஏன் தான் அவன் வாழ்க்கையில வந்தன்னு தெரியல. நீ வந்ததுலேருந்தே அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லாம வேற ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் நீ தான். இப்ப பாரு கோபி எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்ட்டு. அவன் பாக்கியா கூட இருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அவன் எப்பயுமே சந்தோஷமா இருப்பான். நீ மட்டும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல கோபிய பார்த்திருந்த அப்படின்னா, ரொம்பவே வியந்து போயிருப்ப. அந்த அளவு சந்தோஷமா வந்துட்டு கோபி இருந்தான் பாக்கியா கூட. 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துட்டு பாக்கியம், கோபியும் வந்துட்டு ஒண்ணு சேர போறாங்க. பாக்கியா கண்டிப்பா வந்துட்டு கோபி ஏத்துக்க தான் போறா திரும்பி. அந்த டைம்ல வந்துட்டு நீ நடு ரோட்ல நிக்க தான் போற அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோவப்பட்டுட்டு ஈஸ்வரிய மொறச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீங்க மொறைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. நீ தயவு செய்து கோபிய விட்டு போயிடு. நீ கோபிய விட்டு போயிட்ட அப்படின்னா, பாக்கியாவும், கோபியும் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா வந்துட்டு குடும்பத்துல இருப்பாங்க. எங்க குடும்பமே வந்துட்டு சந்தோஷமாயிடும். நீ தயவு செய்து போயிடு" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ராதிகாட்ட சொல்ல, உடனே இங்க ராதிகா வந்துட்டு கோவப்பட்டு ஈஸ்வரிய பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, உங்க பையன் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போறாரு. அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவரு ஏதாவது பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா என்கிட்டயே வந்து சொல்லுவாரு. அவர பத்தி வந்துட்டு எதனா ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோவப்பட்டு ஈஸ்வர்ட்ட பேச, உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "நான் ஒண்ணும் பொய் சொல்லலயே, உண்மைய தானே சொன்னேன். நீ மட்டும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல கோபி பண்ணதெல்லாம் பார்த்துருக்கணும். வியந்து போயிருப்ப. அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருந்தான். நீ நம்பலன்னா கோபிகிட்டயே போய் கேட்டு பாரு" அப்படின்னு சொல்லவும், ராதிகா அங்கருந்து கோவமா கிளம்பிட்டு அங்க ரூமுக்கு போறாங்க. அங்க ரூமுக்குள்ள போன ராதிகா வந்துட்டு அங்க ரூம்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு கோபி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? நமக்கு தெரியாம வந்துட்டு பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கோபி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு இங்க கோபி வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வரவும் அங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்துட்டு, "பாப்பா கோபி எங்க போயிட்டு வர?" அப்படி சொல்லவும், "இல்லம்மா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர்லாம் முடிஞ்சதுல்ல. அதான் என்னோட கிளவுட் கிட்சன்லேருந்து வந்த செஃப்லாம் கூட்டிட்டு போயிட்டு, என்னோட கிளவுட் கிட்சன்லயே விட்டுட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு வந்தேன்ம்மா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "சரிப்பா கோபி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் கோபி. நீ இன்னைக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல பாக்கியாக்கு சமைச்சு குடுத்தல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. நீ எப்பயுமே வந்துட்டு பாக்கியா கூட இப்படியே இருக்கணும்டா" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்ல, உடனே கோபி வந்துட்டு, "நான் இருப்பேன்ம்மா பாக்கியா கூட. பாக்கியாக்கு ஒரு உதவி அப்படின்னா கண்டிப்பா நான் செய்வேன். என் உயிருக்கு ஆபத்து வந்தபோது நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு, பாக்கியா எனக்கோசரம் வந்துட்டு என் உயிர காப்பாத்துனாம்மா. அந்த உதவிய விட நான் பண்ற உதவிலாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரிசமமா இருக்காது. அதனால வந்துட்டு பாக்கியா என்ன கேட்டா நான் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எப்படியோ ஒண்ணு பாக்கியாவும், கோபியும் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டா போதும். இந்த ராதிகாவ மொதல்ல வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும் அதுக்குள்ள அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி மனசுல நெனச்சுட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இங்க கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் கோபி வந்துட்டு, "சரிம்மா நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு அங்க கோபி கிளம்பி போகும்போது, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இருப்பா கோபி, நீ அவ ராதிகா உள்ள இருக்கா. அவ இருக்கும்போது நீ போகாத. அவ இருந்தா அப்படின்னா கண்டிப்பா உன்ன ஏதாவது கோவப்படுத்துவா. அதனால நீ என் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், உடனே கோபி வந்துட்டு, "இல்லம்மா பரவால்ல. ராதிகா தானே இருக்கா. ராதிகா எதுவும் சொல்ல மாட்டாம்மா. நான் போயிட்டு ராதிகா கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கோபி கிளம்பி ராதிகா இருக்க ரூமுக்கு போறாரு. அப்பதான் அந்த டைம்ல வந்துட்டு ஈஸ்வரி பேசுன எல்லாத்தையும் மனசுல நெனச்சுட்டு, அங்க ராதிகா கோவமா வந்துட்டு அங்க பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள வந்த கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா ஒரு மாதிரியா உட்காந்துருக்க?" அப்படி கேட்கும்போது, இங்க ராதிகா வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லும்போது, இங்க கோபி வந்துட்டு அங்க பெட்ல உட்காந்துட்டு இங்க ராதிகாட்ட பேசிட்டு இருக்காரு. "என்னாச்சு ராதிகா? அம்மா எதனா சொன்னாங்களா? ஏன் ஒரு மாதிரி கோவமா உட்காந்துட்டு இருக்க? எதனா ப்ராப்ளமா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி கேட்க, இங்க ராதிகா வந்துட்டு, "என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா கோபி? என்ன ஏமாத்தணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா
நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துட்டு என்னையும் மையம் வந்துட்டு அசிங்கப்படுத்தி இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்துன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கோபி பார்த்து கேட்க, உடனே கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுற? எனக்கு புரியல. ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கோபி கேட்க, இங்க ராதிகா வந்துட்டு, "அப்புறம் என்ன கோபி, பாக்கியம் வந்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? அவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அந்த சமையல் செய்றதுக்கு ஆட்கள் குறைவா இருக்காங்க. அதனால வந்துட்டு உங்ககிட்ட ஆளுங்கள கேட்டாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆளுங்கள மட்டும் அனுப்பிச்சு விட்டு நீங்க வீட்ல இருந்துக்கணும்ல. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, பாக்கியாவுக்கு வந்துட்டு தேவையான டிஷ்லாம் வந்துட்டு சமைச்சு குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பாக்கியாவ புகழ்ந்து தள்ளியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு எளக்காரமா என்ன பேசி, உங்க அம்மா வந்துட்டு என்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, உடனே கோபி வந்துட்டு, "அது என்ன ராதிகா இருக்கு? பாக்கியா வந்துட்டு எனக்கோசரம் என்னென்னமோ பண்ணியிருக்கால்ல. அவளுக்கோசரம் வந்துட்டு அந்த சமையல கூட செஞ்சு குடுக்கக்கூடாதா? அது கூட தப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் சமையல் செஞ்சு குடுத்து தப்பு சொல்லல. ஆனா என்கிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தை நீங்க சொல்லலையே, இந்த மாரி பண்றேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பாக்கியா, பாக்கியான்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் வந்துட்டு மயூவ பத்தியும், என்ன பத்தியும் யோசிச்சு பார்க்குறீங்களா? இந்த வீட்ல இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்து நீங்க சுத்தமா வந்துட்டு எங்க 2 பேரையும் வந்துட்டு பார்க்குறதே கிடையாது. எப்ப பாரு இந்த வீட்ல உங்க அம்மா கூடயும் பாக்கியா என்ன பண்றாங்க? பாக்கியாவ புகழ்ந்து தள்ளலாம். பாக்கியா அடுத்து என்ன பண்ண போறா? அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் வந்துட்டு உங்களுக்கு அக்கறை இருக்கா? நீங்க எதுக்கு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நான் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா, பாக்கியாவோட சேர்ந்து வாழ்ற மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவும் வந்துட்டு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்னமோ பாக்கியாவும் நீங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு தடையா இருக்க மாரி உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி எதனா பிரச்சனைனா சொல்லுங்க. நான் வேணா கிளம்பி போயிறேன் மைய கூட்டிட்டு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எங்க கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா பேசுற நீ? அப்படிலாம் எதுவும் இல்லையே." அப்படி சொல்லும்போது, "இல்ல கோபி, நானே வந்துட்டு உங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க பண்றது எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் கோபி. நான் வந்துட்டு கிளம்புறேன் மைய கூட்டிட்டு. இந்த வீட்ல இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் இருக்கிற மாரி இல்ல. உங்க அம்மா என்னடான்னா, உங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தடையா இருக்க மாரி பேசுறாங்க. நான் கிளம்புறேன் கோபி. இதுக்கு மேலயும் வந்துட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் என் பொண்ணு மைய கூட்டிட்டு இப்பவே வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்கருந்து கிளம்பிட்டு மைய கூட்டிட்டு வீட்ட விட்டு வெளிய வராங்க. அங்க வெளிய வரும்போது தான் இங்க பாக்யாவ பார்க்குறாங்க. பாக்யாவ பார்த்தோனே இங்க பாக்யா ராதிகாவ பார்த்து கேட்குறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு மைய கூட்டிட்டு நான் வீட்ட விட்டு வெளிய கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேக்லாம் எடுத்துட்டு கிளம்பும்போது தான் இங்க பாக்யா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க ராதிகா எதுவுமே சொல்லாம கோவமா வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிட்டுருக்காங்க. உடனே இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வந்துட்டு கோபிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சு? அவங்க ஏன் வீட்ட விட்டு வெளிய போயிட்டுருக்கான்?" அப்படி கேட்கும்போது தான், இங்க கோபி சொல்றாரு, "தெரியலையே பாக்கியா, அவ ஏன் அப்படி கோவப்பட்டு போறான்னு சொல்லிட்டு, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது சமைச்சு குடுத்தது ராதிகா வந்துட்டு கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு போறா. அத பத்தி தான் இப்ப என்கிட்ட பேசியிருந்தா. உடனே வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க பாக்கியாவுக்கு ஒரு சைடு அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு கோபிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. "நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, ரெஸ்டாரண்ட்க்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, அவங்க தப்பா நெனச்சுட்டு போயிட்டுருக்காங்க." அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் கூட சொன்னேனே ராதிகா கிட்ட, இந்த மாரி கோபி வந்துட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருக்காரு. அவரு சமைச்சுருக்காரு" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபிகிட்ட கேட்க, உடனே இங்க கோபி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "விடு பாக்கியா, அவ வீட்ட விட்டு வெளிய போனா போய் போறா. அவ கொஞ்சம் கூட வந்துட்டு கோபி மேல அக்கறையே இல்ல." அதுதான் வந்துட்டு கோபி ஒரு விஷயமா எடுத்துக்காம போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி சொல்ல, பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "அத்த நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு 2னா வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதான் அவங்க கோபி மேல கோவப்பட்டு வீட்ட விட்டு வெளிய போயிட்டுருக்கான்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க.